அதே மாதிரி இப்போ அரசியல் பண்ணுறவங்க பார்த்தோம்னாக்கா பிராமணர்களை வந்து கெட்டவங்களாவே சொல்லிகிட்டு இருப்பாங்க. பிராமணர்கள்லாம் ஒரு காலத்தில் விவசாயம் செஞ்சவங்க தான். விவசாயம் செஞ்சாங்க, ஆடு மாடு மேய்ச்சாங்க. அதாவது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். அதாவது சைவ உணவுகளை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாம் இருந்தாங்க. இப்போ பறையர் சமுதாயம் பார்த்தோம்னாக்கா மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது இதெல்லாம் பறையர் சமுதாயமும் இந்த குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பின்னால் என்னாச்சுன்னு பார்த்தோம்னாக்கா, அதாவது இந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு ஜாதி பிரிவில் பட்டியல் இனத்தவர்கள்னு சொல்லிட்டு பறையர்கள் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. பிராமணர்களை வந்து பறையர்கள்ட்டேருந்து பிரிக்கணும். அதாவது காய்கறிகள் பழங்கள் வாங்கும்போது வந்து பிராமணர்கள்கிட்ட தான் வந்து வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க இந்த பறையர் சாதி குடியை சேர்ந்தவங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாளில் பார்த்தோம்னாக்கா, ஏன்னா அசைவ உணவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது, காய்கறி சாப்பிடணும் இல்லையா, அப்போ வந்துட்டு பிராமணர்களோட தொடர்பு வச்சுருந்து தானே ஆகணும். அப்படி பார்த்தோம்னாக்கா பட்டியல் இனத்தவர்னு சொல்லி பல்லர்கள் வந்துட்டு பறையர்கள் கூட சேர்ந்துட்டாங்க. அதனால பிராமணர்கள் வந்து